Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. La ilaha illallah. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். எங்களுடைய இந்த வாழ்க்கையில் சில முக்கியமான விடயங்கள் எங்களுடன் பிணைந்து இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் இருக்கின்றது, நாங்கள் செய்ய வேண்டிய இந்த கடமைகளுடன் உரிமைகளும் காணப்படுகின்றன. ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள், பணக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய அந்த கடமைகளை பணம் இல்லாத ஏழையர்களுக்கு கொடுத்து அவர்கள் புளிந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு கூலியும் கொடுக்கவில்லை. வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள், தொழிலாளர்கள், இவர்களை பிழிந்து எடுத்து அவர்களை அநியாயம் செய்தார்கள். அவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்படவில்லை. அந்த வேலை செய்தவர்கள் கூட தன்னுடைய கூலியை தர வேண்டுமே என்று கேட்பதற்கு கூட பயந்தார்கள். அப்படியான ஒரு காலகட்டம் ஆரம்பத்திலே இருந்தன. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அன்றைய காலத்திலே இப்படி அநியாயம் செய்து பணக்காரர்கள் ஏழைகளை பிழிந்து எடுத்து வேலையாட்களுக்குரிய சம்பளத்தையும் கொடுக்காமல் அவர்களுடைய அந்த உரிமைகளை பறித்து எடுத்தும் போது இந்த இஸ்லாம் அந்த அவர்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுடைய உரிமைகள் என்ன என்று படித்து கொடுத்து இந்த விடயத்தை அப்படியே தடை செய்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் இருக்கின்றன. இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே, இது எல்லாரையும் சமமாக மதித்த ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதர் வெள்ளையனாக இருக்கலாம், இன்னொருவர் கருப்பாக இருக்கலாம். கலரை வைத்து ஒத்தரை இஸ்லாம் மேலோங்கியும் இன்னொத்தரை கீழோங்கியும் பார்க்கவில்லை. வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும், இனங்கள் வேறுபட்டிருந்தாலும், அவனுடைய மொழி வேறுபட்டிருந்தாலும், அல்லாஹ்விடத்த சிறந்தவன் தக்வா உள்ளவன் தான். எல்லா மனிதனையும் சமமாக மதித்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். இதே இஸ்லாம் மார்க்கம் தான் ஒரு மனிதனுக்குரிய கடமைகள் என்ன, அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்பதையும் அழகாக தெளிவுபடுத்தி உரிமைகளை கொடுக்கும்படியும் இஸ்லாம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் முக்கியமான ஒரு விடயம் தொழிலாளர்களின் உரிமைகள் என்ன. வேலை செய்கிறோம், பலர்கள் வேலை செய்கிறோம். ஒரு தொழிலாளர் என்ற பெயர் எப்ப வரும் என்று கேட்டால், ஒரு மனிதன் ஒரு வேலை செய்கிறான், அதற்குரிய கூலியை பெறுகிறான் என்றால் அவன் ஒரு தொழிலாளர். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழிலாளர்களில் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமும் அடங்குவார், பள்ளியில் வேலை செய்யக்கூடிய முஅத்தினும் அடங்குவார். இதே மாதிரி மதரசாக்களில் பணிபுரியக்கூடிய பாடங்கள் நடத்தக்கூடிய ஆசிரியர்களும் இந்த விடயத்தில் அடங்குவார்கள். தொழிலாளர்கள் என்ற ரீதியில் அடங்குவார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கடையில ஒரு பொஸ் இருக்கிறார், அந்த பொஸ்ஸுக்கு கீழால பலர்கள் வேலை செய்வார்கள். அந்த வேலையாட்களும் இதில் அடங்குவார்கள், தொழிலாளர்கள். அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று, அதுல ஒரு மேனேஜர் இருப்பார், அவருக்கு கீழால பலர்கள் வேலை செய்வார்கள். அந்த வேலையாட்கள் அவர்கள் தொழிலாளர்கள். அதே மாதிரி ஒரு மனிதர் எடுக்கிறோம், எங்களுடைய ஒரு கூலி வேலை, வீட்டு வேலை, வீட கட்டணும், அதற்கு ஒரு பாஸ் ஒன்று பேசுவோம், அந்த பாஸுக்கு கொடுப்போம் கூலி, அவர் ஒரு தொழிலாளர், எங்களிடத்தில் வேலை செய்கிறார். இப்படி தொழிலாளர்கள் அவர்களுடைய வர்க்கத்தை பல வகையாக பிரிக்கலாம். இந்த தொழிலாளர்களுக்கு என்ன உரிமை கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பண்டைய காலத்துல, ஜாஹிலியா காலத்துல இந்த அநியாயம் செய்தது மாதிரி இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு பொஸ்மார்கள், மேலே இருக்கக்கூடியவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால இஸ்லாம் சொல்லுதோ ஒரு தொழிலாளருடன் எப்படி நடந்து கொள்ளுங்க என்பதை இஸ்லாம் பல விதத்தில பேசி தருகிறது. அதுல முதலாவது ஒன்று, நீங்கள் ஹுஸ்னுல் முஆமலா, உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாரா, அந்த வேலையாளியுடன் நல்ல பண்பாக நடந்து கொள்ளுங்க. அவருக்கு அடிக்கவானம், ஏசவானம், அவர் திட்டவானம், அவருடைய மானத்தை மரியாதைய பங்கம் விளைவிக்கவானம், அவரோடு நல்ல பண்பாக நடந்து கொள்ளுங்க என்று இஸ்லாம் ஒரு தொழிலாளருடன் ஒரு பொஸ் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல வாழும் போது பல விதத்துல வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு விதத்துல கணவனாக இருந்தாங்க மனைவிமாருக்கு, இன்னொரு விதத்துல புள்ளகளுக்கு தந்தையாக இருந்தார்கள், இன்னொரு விதத்துல உம்மத்துக்கு ஒரு தாயாக இருந்தார்கள். இப்படி பல வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தும் ஒரு பொஸ்ஸாகவும் உலகத்துல வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழால நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. சீரத்துர் ரசூல் என்ற கிதாபுல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழே பலர்கள் வேலை செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வேலையாளி, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறாங்க. அவரே அந்த ஹதீஸ்ல சொல்றார், முஸ்லிம்ல வாழ ரிவாயத், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ற பாஸ், அவங்களுக்கு கீழால நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஒரு தொழிலாளி பேசுறார், நான் அவருக்கு கீழால வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். நான் எதை செஞ்சாலும் ஏன் செஞ்சீங்க என்று கேட்க மாட்டாங்க. நான் ஒரு வேலையை செய்யாட்டி ஏன் செய்யல என்று கேட்க மாட்டாங்க. உலகத்துல மனிதர்களில் மிகவும் சிறந்த குணம் உள்ளவர்கள் அந்த ரசூலுல்லாஹ் என்று அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பொஸ்ஸ பார்த்து புகழ்ந்து பேசினாங்க. ஆனா இன்றைக்கு வேலையாளர்களிடம் கேட்டா உங்களோட பொஸ் எப்படின்னு கேட்டா ஏசுவானல், பதுவா செய்வானல். இந்த நிலைமை இன்றைக்கு பொஸ்மாருக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்? தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காததினால அந்த வேலையாளி பதுவா செய்யறாரு. அந்த வேலையாளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது. அவருடைய பதுவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். மேலான சகோதரர்களே, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொஸ்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனது பொஸ்ஸ பார்த்து புகழ்ந்தாங்க. அதே மாதிரிதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பொஸ்ஸாக இருந்தா, நிர்வாகியாக இருந்தா, அவங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவங்களோட நல்ல பண்பாக நடக்கணும். நடந்தா தான் அவர்கள் அந்த பொஸ்களை, அந்த நிர்வாகிகளை புகழுவாங்க, துஆ செய்வாங்க. மேலான சகோதரர்களே, அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேலை செஞ்ச இனத்தர் ஒரு யஹூதி சிறுவன் வேலை செஞ்சான். அந்த யஹூதி சிறுவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அஹ்லாக் நடத்தைகளை பார்த்தான். ஒரு பொஸ், அவருக்கு கீழால வேலை செய்யறவர் கட்டாயம் பொஸ் என்ன செய்யறாரு, எப்படி இருக்கிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது என்பதை பார்ப்பாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொஸ்ஸாக இருந்தாங்க. கீழே வேலை செஞ்ச அந்த யஹூதி சிறுவன் நபி அவங்களுடைய நடத்தைகளை பார்க்கிறான். எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, விட்டு கொடுக்கிறாங்க, இரக்கமாக பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, கதைக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, இது ஒரு பொஸ்ஸிடம் இருக்க வேண்டிய பண்பு. தனக்கு கீழே வேலை செய்யறவனோட பேசுறல்ல, ஏசுறல்ல, திட்டல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட பேசினாங்க, கதைச்சாங்க. இது அந்த யஹூதி சிறுவன் பார்க்கிறான். அந்த யஹூதி சிறுவன் கடைசி கட்டத்துல நோய்வாய்ப்படுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த யஹூதி சிறுவன் எங்க? அந்த சஹாபாக்கள் சொல்ற, அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். கடைசி கட்டம் சக்கராத்துடைய வேதனை. மேலான சகோதரர்களே, இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போயிட்டு அந்த யஹூதி சிறுவனோட பேசுறாங்க. பக்கத்துல அவருடைய வாப்பா இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதி சிறுவனுக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கறாங்க. அந்த யஹூதி சிறுவன் வாப்பாவை பார்க்கிறான். வாப்பா சைக்கிளை செய்யறாரு. அந்த சிறுவன் உடனே கலிமாவோட மௌத்தாகிறான். மேலான சகோதரர்களே, அந்த பாக்கியம் வந்தது இந்த பொஸ் நல்ல இருக்க போயிட்டுதான். அவருக்கு இஸ்லாமிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் இந்த பொஸ்ஸுடைய நடவடிக்கை அழகான முறையில் இருந்துச்சு. இதனால அந்த யஹூதி சிறுவன் கடைசியில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மேலான சகோதரர்களே, ஒருத்தர் ஒரு பொஸ்ஸாக இருந்தா கடையில் இருப்பாரு, கெஷியர்ல இருப்பாரு, மத்தாக்கள்கிட்ட உள்ள வேலையெல்லாம் எடுக்கிற, அவருக்கு ஆஃப் டைம் கொடுக்கறல்ல, சாப்பாடு கொடுக்கறல்ல, டைமுக்கு சம்பளம் கொடுக்கறல்ல. இப்படி அநியாயம் செஞ்ச பொஸ்மார்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க. திருமீதியில வாழ ஒரு ரிவாயத். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தொழிலாளர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் முதலாவது அவங்களோட பண்பாக நடக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தொழிலாளர்களுடன் இரக்கம் காட்ட வேண்டும். அவங்களுக்கு எந்த விதத்தில் இரக்கமாக நடக்கலுமோ அதே விதத்தில் இரக்கமாக நாங்க நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹரும ஹவ்வுஹு மினர் ரிஸ்கி ஃபகத் ஹரும ஹவ்வுஹு மினல் கைர். அஹ்மதுல வாழ ரிவாயத் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு இந்த இரக்கம் என்ற இந்த பாக்கியம் தடுக்கப்படுமோ அவருக்கு நன்மைகள் கிடைக்கப்பட மாட்டாது.
ஒருத்தர் ஒரு அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு தொழிலாளரோட இரக்கமாக நடக்காட்டி, அவர் கோபமாக நடந்தார் என்றால் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி அந்த வேலையை செய்ய மாட்டார், கொண்டு விட்டுட்டு போயிட்டுவாரு. நீங்க வேற யாரையும் வச்சுக்கோ, நான் போறேன். இரக்கமாக நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச வேலையாட்களுக்கு யாருக்கு நபி அவங்க ஏசல்ல, திட்டல்ல, பதுவா பண்ணல, கோபமாக நடக்கல. எல்லா வேலையாட்களுடனும் தொழிலாளர்களுடனும் நபி அவர்கள் இரக்கமாகத்தான் நடந்தாங்க.